பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஜாதகம் ஆய்வுன்னு வச்சுங்களேன். அதாவது நான் பராசரர் யூடியூப் சேனலை பார்த்துட்டு அவங்களோட கருத்தையெல்லாம் பதிவிடுறாங்க. அதே மாரி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு ஜாதகத்துக்கு உண்டான ஒரு வழிய கேட்குறாங்க. அதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுவது இந்த பராசர மணிமன்றத்தின் ஒரு நிலையாகும்னு வச்சுங்களேன். ஏன்னா, இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக நாங்க எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜாதகம், ஏதோ பிரச்சனைக்குள்ள ஜாதகம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பல ஜோதிடர்கள பார்த்து, அதுக்கு ஒரு வழி வழி தெரியல என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள நாங்க ஆய்வு பண்ணி, அதுக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை இந்த பராசர மணிமன்றத்தில நாங்க அ ஆய்வு பண்ணுவோம் ஜாதகத்த. போட்டு அத யூடியூப் சேனல் வழியாக அத வந்து பதிவிடுவேன்னு வச்சுக்க. நான் சொன்ன கருத்தெல்லாம் அதில பதிவிடுவேன். அது மாரி அந்த பதிவை கேட்டதுக்கப்புறம் திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஐயப்பன் அவர்கள் வந்து ஒரு ஜாதகத்தை அவரோட சொந்த ஜாதகத்தை போட்டு அவர் கேட்டிருக்காரு. அவர் 22/9/1994 அன்று பிறந்திருக்கார். 1 மணி 20 நிமிஷம் பிஎம். திருநெல்வேலியில் பிறந்தவர். எனக்கு காதல் திருமணம் நடக்குமா? அரசு வேலை கிடைக்குமா? என் வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்கும்? எந்த காலத்தில முன்னேற்றம் கிடைக்கும்? அப்படின்னு கேட்டிருக்கார். அந்த ஜாதகர் பிறந்த ஒரு நட்சத்திரம் என்று பார்க்கும்போது கேதுவோட நட்சத்திரங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்து சந்திரன், கேது சேர்க்கை பெற்றிருக்குது. அவர் பிறந்தது வந்து தனுசு லக்கினத்தில் பிறந்திருக்கார். பிறக்கும்போது கேது மகா திசை வந்து இந்த ஜாதகத்துக்கு இருப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷம் 3 மாசம் 16 நாள். அதுக்கடுத்து சுக்கிர மகா திசை. இப்போ சூரிய மகா திசை நடந்துகிட்டு இருக்குது ஜாதகத்துக்கு. 31 வயசு 3 மாசம் 16 நாள் வரைக்கும் சூரிய மகா திசை. இப்போ சூரிய திசையில் வந்து சுக்கிர தசை, சுக்கிர புத்தி நடக்குது. கடைசியா இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடியது சுக்கிர புத்தி நடக்குது. இவரோட கேள்வி வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காரு. ஏன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த ஆசைகள் இல்லாம இருக்காதுல்ல. ஆனா இவரு பாருங்க தனுசு லக்கினத்தில பிறந்திருக்காரு. லக்னாதிபதி போய் 11ல உட்காந்துருக்காரு. அப்ப இவருக்கு ஆசை இருக்குமா, இருக்காதான்னு பார்த்தா, அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கக்கூடிய ஜாதகர். ஏன்னா, ஒரு லக்னாதிபதி 11க்கு போனா ஆசைப்பட்டதை அடையணும்னு அவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும். அங்க சேர்க்கை பெற்றவர் பாருங்க. புதனோட சேர்க்கை, சுக்கிரனோட சேர்க்கை, ராகுவோட சேர்க்கை. அப்ப இந்த சேர்க்கை வந்து எத சொல்லுது? 3 கிரகம் பகையான கிரகம். சுக்கிரன், குருவும் பகை, ராகுவும் குருவும் பகை, பாதகாதிபதி கூட சேர்க்கை. அப்ப இவருக்கு திருமணம் நடந்துச்சுன்னா, அது பிரச்சனைய குடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. திருமண நிகழ்வு ஒரு சிறப்பு தராது. அப்ப இவரு காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவது சிறப்பு. காதல் திருமணம் நல்லாருக்கும். ஏன் சொல்றேன்னா, 5ஆம் அதிபதி 7ல். 5ஆம் அதிபதி 7ல் இருந்தா காதல் திருமணம் நடக்குமாங்க. 5ஆம் அதிபதி 7ல் இருந்தா காதல் திருமணம். அதுக்கு 3, 11 சப்போர்ட் பண்ணணும். இங்க 3ஆம் அதிபதி ஆட்சி, வக்கரம். 11ஆம் அதிபதி ஆட்சி. 11ல ஒரு 4 கிரகம். லக்னாதிபதி அப்ப ஆசைப்பட்டத அடைய துடிப்பார். துடிக்கக்கூடிய ஜாதகம். அப்ப காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்து. இந்த நடக்கக்கூடிய குரு திசை, சுக்கிர புத்தி அதுக்கு நிகழ்த்தி கொடுக்கும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்ல. அடுத்து ஒரு கேள்வியாக வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அரசு வேலை கிடைக்குமா? ஏன்னா, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் 10ல் போய் இருக்கார். 10ல் ஒரு பாவியாச்சும் இருக்கணும். 2, 6, 10 இதெல்லாம் வருமானத்த சொல்லக்கூடிய ஒரு பாவம். வேலைக்கு போகக்கூடிய ஒரு பாவம். அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பாவம். கவர்மெண்ட்லேருந்து ஒரு சம்பளம் ரிட்டயர் ஆகி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பென்ஷன் வாங்கக்கூடிய அமைப்பில உண்டு. 6ஆம் இடம் உத்தியோகம். 2ஆம் இடம் வருமானம். 10ஆம் இடம் தொழிலு. அப்ப ஒரு சொந்த தொழில் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா 10ல போயி சூரியன் இருக்கான். அப்ப சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அப்ப அரசாங்க வேலை மூலமாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தா நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ல் போய் இருந்து 7ல் இருந்து அவர் 10ஆம் இடத்த பார்க்குறாரு. லக்கினத்தையும் பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்ப செவ்வாயும் வந்து உங்களுக்கு அரசு சம்மந்தமான ஒரு வேலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். அப்ப செவ்வாய் சூரியன பார்க்குது. ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசாங்கத்து வேலைக்கு முயற்சி எடுத்தார்னா, அதில ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு உண்டு என்று சொல்லலாம். அடுத்தது இவரோட வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அங்க தான் ஒரு பிரச்சனைய வைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். எல்லாம் குடுப்பான். ஏதோ ஒரு பிரச்சனைய குடுப்பான். அப்படிங்கிற மாரி இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் பரவால்ல. சூரிய மகா திசை, சுக்கிர புத்தி. அடுத்து வரக்கூடிய திசை பாருங்க அந்த ஜாதகத்துக்கு, சந்திர மகா திசை. கேதுவோட சார்ந்து பெற்றிருக்கார். அப்ப கேதுவோட சார்ந்து பெற்று கேது இந்த ஜாதகத்துக்கு யோகியா தான் இருக்கார். அவயோகி கிடையாது. ராகு தான் அவயோகி. அதான் அதிகம் ஆசைப்படக்கூடாது. இந்த ஜாதகர் எதுக்கும் ஆசைப்படாம இருந்தா நல்லது.
ஆசைப்பட்டா அவருக்கே பிரச்சனைய குடுக்கும் என்பது எள்ளளவு சந்தேகம் இல்ல. அதனால ஐயப்பன் அவர்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைய வச்சுக்காதீங்க. வச்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஏன்னா அ பெ பெ பேராசை பெருநஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி பேராசை பெருநஷ்டத்த குடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது உங்களுக்கு. ஜாதக ரீதியா. ஏன்னா அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் பாருங்க, உங்களுக்கு 31 வயசுக்கு மேல 32 வயசு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து சந்திர மகாதசை ஆரம்பிக்குது. அது 10 வருட காலம். 10 வருட காலம் அந்த திசை ஆரம்பிக்குது. அப்ப அந்த திசை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கேதுவோட சேர்ந்திருக்கார். கேது உங்களுக்கு யோகி தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 5ல உட்கார்ந்திருக்குது. தன் புத்தி கொண்டு செயல்படணும்னு சொல்லுது. ஆனா அஷ்டமாதிபதியா வரக்கூடிய சந்திரன் வந்து அதுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு கர்மஸ்தானத்துல. அப்ப நமக்கு செய்யக்கூடிய ஒரு தொழிலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய குடுக்கும், அவமானத்த குடுக்கும், வம்பு வழக்க குடுக்கும், தேவையில்லாம நம்ம எதுலயோ ஒண்ணு சிக்கிக்கக்கூடும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம். கஷ்டத்த குடுக்கும் ஜாதகத்துக்கு அப்படிங்கிற தன்மை 10 வருஷ காலம். அப்போ உங்களுக்கு 33 வயசுலேருந்து உங்களுக்கு 32 வயசுலேருந்தே பார்த்துக்குங்க. 42 வயசு வரைக்கும் இந்த திசை நடக்குது. அந்த திசை உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து 5ஆம் இடத்துலேருந்து காதல கூட குடுத்துரும். சந்திரன், கேது வந்து ஒரு காதல குடுத்துருங்க. காதல குடுத்து திருமணத்தையும் குடுத்துரும். அது மூலியமா பிரச்சனையும் குடுக்கும் அப்படின்னு சொல்லுது ஜாதகம். ஏன்னா 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தில போய் செவ்வா இருக்குது. செவ்வாய்னா கலகக்காரன், யுத்தக்காரன். யுத்தக்காரன் இருக்கும்போது யுத்தம் நடக்கும்ல அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னா குரு பார்க்குறார். கு குரு பார்க்கறதுனால இதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதுலேருந்து நீங்க தப்பிச்சு வரக்கூடிய தன்மை இருக்குன்னு வச்சுக்கங்க. குரு வந்து 11ஆம் இடத்துலேருந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்த பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதுக்கடுத்து 9ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப இதுலேருந்துலாம் நீங்க வந்து பேசிக்கலா வந்துரக்கூடிய ஒரு தன்மை, இதுலேருந்து விடுபடக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப எதையும் நீங்க அலசி ஆராய்ஞ்சு ஒரு ஒரு யோசனைக்கு வரக்கூடிய நபராகத்தான் இருப்பீங்க. அப்ப அந்த 32 வயசுக்கு மேல உங்களுக்கு சந்திரமகா திசையில் வரும்போது மிக கவனமுடன் நீங்க செயல்படுவது நல்லதுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி திசை தேவையில்லாத அலைச்சல குடுக்கும், அவமானத்த குடுக்கும். அது என்ன குடுக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அப்படிங்கிற மாரி சந்திர மகா திசை ஒரு எச்சரிக்கை குடுக்கக்கூடிய திசை. நீங்க வாழ்க்கை முன்னேற்றமா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, சந்திர திசை நடக்குது. அதுக்கடுத்து செவ்வாய் திசை வருங்க. செவ்வாய் திசை 7ல உட்கார்ந்திருக்குது. 7ஆம் இடம் பொது தொடர்புலாம் பார்த்து நடந்துக்கணும். செவ்வாய் திசை நடக்கும்போது காதல் வரும். அதாவது இப்ப நீங்க ஒரு பொண்ண காதலிச்சு திருமணம் பண்ணாலும் செவ்வாய் திசையில ஒரு பொண்ணு உங்களுக்காக வரும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப 2 காதல் நல்லதான்னு பார்த்தீங்கன்னா, நல்லது இல்லைங்க. ஏதோ ஒரு பொண்ண காதலிச்சு, ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். ஏன்னா 7 கலஸ்திர ஸ்தானத்தில செவ்வாய் இருக்கனால, கலஸ்திரத்தினால பிரச்சனை வரும்னு சொல்லுது ஜாதகம். அப்ப இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு நவாம்சல போய் குரு பகவான். அந்த நவாம்சல ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. அதே மாரி உங்களுக்கு 3 கிரகங்கள் பக்கம் வர்க்கோத்தமத்தில இருக்கு. செவ்வாய் வர்க்கோத்தமத்தில இருக்காரு. புதன் வர்க்கோத்தமா இருக்காரு. பாதகாதிபதி வர்க்கோத்தமா இருப்பது சிறப்பில்ல. சனி வர்க்கோத்தமா இருக்காரு. அது ஒரு சிறப்பு. ஏன்னா 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, குடும்பாதிபதி வர்க்கோத்தம் பெற்றிருப்பது முயற்சியில எப்பவுமே உங்களுக்கு நல்லாருக்கும். அதுக்கடுத்து குரு வர்க்கோத்தமா இருப்பாரு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ உங்களுக்கு தொழில், உத்தியோகம் ஏதோ ஒண்ணு கிடைக்கும் நிச்சயமாக. அது வந்து நீங்க வந்து அதுக்கு முயற்சி எடுங்க. நிச்சயமா உங்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. சனி, சூரியன் வேற சேர்க்கையில இருக்குது. அதனால உங்களுக்கு அரசு சார்ந்த, மக்கள் சார்ந்த ஒரு தொடர்புல உங்களுக்கு ஒரு வேலை நிலையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதுக்குண்டான முயற்சி எடுங்க. அதேமாரி உங்களுக்கு சந்திரனும் வர்க்கோத்தம் இருக்கு. அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி வர்க்கோத்தம் இருப்பது சிறப்பில்ல. அசுப பலனை தருங்கிறது ஜாதகம். அப்ப அந்த சந்திர திசை நடக்கும்போது மிக கவனமுடன் நீங்க செயல்படுவதும், 1 முறைக்கு, 2 முறைக்கு ஒரு ஐடியா கேட்டு, அதேமாரி தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பது சூரியன் தான். ஏன்னா அவரும் திதிசூனியமாயிருச்சு. 9ஆம் இடம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய திதிசூனியமாயி 10க்கு போயிருச்சு. அப்போ பூர்வ புண்ணியமா வரக்கூடிய செவ்வாய் பகவான் 7ல இருக்கார். குருவோட சார்த்தப்பட்டிருக்கார். அப்ப செவ்வாய் உங்களுக்கு நன்மை அளிப்பார். செவ்வாய் பகவான் அதாவது நீங்க வந்து முருகன் வழிபாடு செய்வது சிறப்பை தருங்க உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வருவது ஏன்னா திருச்செந்தூர் குருஸ்தலமும், முருகனோட அனுகிரகமும் அங்க 2 சேர்ந்து கிடக்கிறதால திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக ஒரு யோகத்தை கொடுக்கும். டெய்லி சூரியன் வழிபாட மறக்காம நீங்க பண்ணுங்க. சூரியன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. சிவன் கோயில்ல இருக்கிற சூரியன் வந்து அக்னி மூலையில இருப்பார். சந்திரன் கிழக்குல இருப்பாரு. சூரியன் வந்து அக்னி மூலையில இருப்பார். அப்ப அந்த சூரியனுக்கு இல்லாட்டி நவக்கிரகம் இருக்கிற சூரியனுக்கு நெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கியங்களும் நல்லாருக்கும். ஏன்னா, அஷ்டமாதிபதி ஒரு திசை வரும்போது உங்களுக்கு பிரச்சனையும் குடுக்கும். இப்ப சூரிய மகா திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறனால கலசரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், தொழில கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க தெய்வ வழிபாடு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக நீங்க எடுத்துக்கொண்டு, உங்க தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக மிக யோகத்தை கொடுக்கும். வேற ஏதாவது சந்தேகம்னா, நீங்க இந்த யூடியூப் சேனல பாருங்க. பார்த்துட்டு அதிலேயே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.
பரமத்தி வேலுழுது சந்திரன்.